ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கீழ்ப்பகுதி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஊது உலையில் கீழ்ப்பகுதியில் எரிநிலை மண்டலம் இருக்குது. இந்த எரிநிலை மண்டலத்தினுடைய கீழ்ப்பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். கீழ்ப்பகுதி எரிநிலை மண்டலம் இது 1500 டிகிரி செல்சியஸில் இந்த எரிநிலை மண்டலத்தில் வினை நடக்கும். 8:4:1ங்கிற விகிதத்தில் நாம் என்ன பண்ணுறோன்னா கலவை தாது வறுக்கப்பட்ட தாது, கல்கரி, சுண்ணாம்புக்கல் இந்த மூணும் கலந்த கலவையில் வெப்பக்காற்றுப்படுது. வெப்பக்காற்று படும்போது என்னாகுதுன்னா இந்த இடத்துல எரிந்து கார்பன் ஓகேவா, கல்கரியில் இருக்கக்கூடிய கார்பன் வெப்பக்காற்றுடன் எரிந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தருகிறது. ஓகேவா. ஸோ வறுக்கப்பட்ட தாது, கல்கரி, சுண்ணாம்புக்கல், வறுக்கப்பட்ட தாது, கல்கரி, சுண்ணாம்புக்கல் இது மூணும் சேர்ந்து வெப்பக்காற்றுடன் எரிந்து மூன்றும் சேருது. அப்போ அந்த கல்கரியில் இருக்கக்கூடிய கார்பன் வெப்பக்காற்றுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக வெளியேறுகிறது. எப்போனா 1500 டிகிரி செல்சியஸ். இது எங்கே நடக்குது? கீழ்ப்பகுதியில் எரிநிலை மண்டலத்தில் நடக்குது. ஓகேவா. என்ன நடக்குது? எங்கே நடக்குது? கீழ்ப்பகுதியில் எரிநிலை மண்டலத்தில் 1500 டிகிரி செல்சியஸில் கார்பன் ஆக்சிஜனுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக வெளியேறுகிறது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், கார்பன் ஆக்சிஜனுடன் சேர்ந்து நம்ம இந்த 8:4:1 விகிதத்தில் இருக்கு இல்லையா, வறுக்கப்பட்ட தாது, கல்கரி, சுண்ணாம்புக்கல் எல்லாமே 3 இருக்குது. இதில் காற்று செலுத்தி 1500 டிகிரி செல்சியஸில் எரிநிலை மண்டலத்தில் வெப்பப்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய கார்பன் ஆக்சிஜனுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவாகவும் வெப்பக்காற்று வெளியேறும். கார்பன் ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறும். அப்போது வெப்பக்காற்று வெளியேறும். அந்த வெப்ப ஆற்றல் வெளியேறும். அந்த வெப்ப ஆற்றல் வெளியேறதுனால இந்த எரிநிலை மண்டலத்தில் என்ன வினை நடக்குதுன்னா வெப்ப உமிழ் வினை நடக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ எரிநிலை மண்டலத்தில் ஹேமடைட்லேருந்து இரும்பை பிரித்தெடுக்கும் சோதனையில் ஹேமடைட் தாதுவிலிருந்து இரும்பை பிரித்தெடுக்கும் உலோகவியலில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம்? உருக்கி பிரித்தல் பண்ணுறோம். அந்த உருக்கி பிரித்தல் ஊது உலையில் என்ன ஆகுதுன்னா கார்பன் ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிநிலை மண்டலத்தில் 1500 டிகிரி செல்சியஸில் 1500 டிகிரி செல்சியஸில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக மாறுது. வெப்ப ஆற்றல் வெளிவருது. ஸோ வெப்ப ஆற்றல் இந்த வினையில் வெளிவரதுனால இது வெப்ப உமிழ் வினை அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டெப்பை என்னென்னு சொல்கிறோம்? வெப்ப உமிழ் வினைன்னு சொல்கிறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து நம்ம பார்க்குறது நடுப்பகுதி உருக்கு மண்டலத்தினுடைய வெப்பநிலை 1000 டிகிரி செல்சியஸ். நடுப்பகுதி உருக்கு மண்டலம் இந்த உருக்கு மண்டலத்தினுடைய வெப்பநிலை 1000 டிகிரி செல்சியஸ். ஓகேவா. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நடுப்பகுதி உருக்கு மண்டலத்தினுடைய வெப்பநிலை 1000 டிகிரி செல்சியஸ். ஓகே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த முதல் பகுதியில் வெளிவந்த கார்பன் டை ஆக்சைடு நடுப்பகுதியில் கல்கரியோடு சேர்ந்து 1000 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தப்படுது. 1000 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தும் போது இங்கே இருக்கிற கார்பன் 2 கார்பன், இங்கே இருக்கிற 2 கார்பனும் 2 ஆக்சிஜனும் சேருது. பாருங்கள், நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ஒரு கார்பன் 2 கார்பன், O2னா 2 ஆக்சிஜன். ஓகேவா. ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு கார்பனுடன் சேர்ந்து 1000 டிகிரி செல்சியஸில் கார்பன் மோனாக்சைடாக மாறுது. வெப்ப ஆற்றல் வெளிவருது. ஓகேவா. கார்பன் டை ஆக்சைடு கார்பனுடன் சேர்ந்து 1000 டிகிரி செல்சியஸில் கார்பன் மோனாக்சைடை உருவாக்குது. இந்த கார்பன் மோனாக்சைடில் பார்த்திங்கன்னா மைனஸ் வெப்ப ஆற்றல்னு போட்டிருக்கோம். மைனஸ் வெப்ப ஆற்றல்னா வெப்பம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ இங்கே ப்ளஸ் வெப்ப ஆற்றல்னு விளைபொருள் பக்கம் போட்டோம்னா வெப்ப உமிழ் வினை. இது வந்து ப்ளஸ் ஆற்றல்னு போட்டிருக்கோம். ஆனால் எங்கே போட்டிருக்கோம்? விளைபொருள் பக்கம் போட்டிருக்கோம். இது வினைபடு பொருள், இது விளைபொருள். விளைபொருள் பக்கம் போட்டிருக்கிறதுனால இது ஒரு வெப்ப உமிழ் வினை. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மைனஸ் வெப்ப ஆற்றல்னு போட்டிருக்கோம். விளைபொருள் பக்கம் ப்ளஸ் வெப்ப ஆற்றல் போட்டால் வெப்ப உமிழ் வினை. அதுவே வினை பொருள் பக்கம் மைனஸ் வெப்ப ஆற்றல்னு போட்டால் வெப்பத்தை எடுத்துக்குதுன்னு அர்த்தம். இங்கே உமிழுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வெப்பம் ப்ளஸ் வெப்பம்னா வினை பொருள் பக்கம் ப்ளஸ் வெப்பம்னா வெப்ப உமிழ் வினைன்னு பேர். அதுவே வினை பொருள் பக்கம் மைனஸ் வெப்பம்னா இந்த வினை பொருள் இது வந்து வினை பொருள் பக்கம் இல்லை, வினைபடு பொருள் பக்கம் இருக்குதுன்னு அர்த்தம்.
ப்ளஸ் வெப்பம்னா வெப்ப ஆற்றல்னா வெப்ப உமிழ் வினை நடக்குது. மைனஸ் வெப்ப ஆற்றல்னு இந்த சைடு வந்துச்சுன்னா, வினைவிலை ஒரு பக்கம் மைனஸ் வெப்ப ஆற்றல்னு வந்துச்சுன்னா, இந்த வினை வெப்பத்தை எடுத்துக்கிட்டு நடக்குதுன்னு பேர். வெப்பம் எடுத்துக்கிட்டு நடக்கிறதுனால இந்த வினையை வெப்பக்கொள் வினைன்னு சொல்லலாம். பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு கார்பனுடன் சேர்ந்து 1000 டிகிரி செல்சியஸில் கார்பன் மோனாக்சைடாக மாறுது. கார்பன் மோனாக்சைடாக மாறும்போது வெப்ப ஆற்றல் எடுத்துக்குது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கல்கரி, மீதம் கொஞ்சம் கல்கரி இருந்துச்சு இல்லையா வினை கலவையில், அந்த கல்கரியோட இந்த முதல் படியில் வந்த கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து வெப்பத்தை எடுத்துக்குது. 1000 டிகிரி செல்சியஸில் வெப்பத்தை எடுத்துக்கிட்டு வெப்பப்படுத்தும் போது என்னவா மாறுதுன்னா கார்பன் மோனாக்சைடாக மாறுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கார்பன் மோனாக்சைடாக மாறுது. இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இதில் இருக்கக்கூடிய கல்கரி இப்படி மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு சுண்ணாம்புக்கல் இருக்குது இல்லையா, சுண்ணாம்புக்கல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதைவடையுது. சுண்ணாம்புக்கல்லின் வாய்ப்பாடு CaCO3. 1 மார்க் கொஷின். இந்த CaCO3 எப்படி சிதைவடையுதுன்னு பாருங்கள். இந்த O3 நான் O2Oன்னு எழுதிக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? O3 எப்படி எழுதிக்கலாம்? O2Oன்னு எழுதிக்கிறோம். இங்கே இருக்கிற CAவும் இங்கே இருக்கிற ஓவும் சேர்ந்து CaOவாக மாறிடுது, கால்சியம் ஆக்சைடு. இங்கே இருக்கிற CAவும் இங்கே இருக்கிற ஓவும் சேர்ந்து என்னவாக மாறுது? கால்சியம் ஆக்சைடாக மாறுது. மீதம் இருக்கக்கூடியது இந்த Cயும் O2 தான். இந்த CO2 என்னவாக மாறுது? கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக மாறுது. ஸோ கால்சியம் கார்பனேட் சிதைவடைந்து கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறுகிறது. இது எப்போ நடக்குதுன்னா வெப்பத்தை எடுத்துக்கிட்டு தான் வினை நடக்குது. கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது சுண்ணாம்புக்கல், CaCO3 இது சுண்ணாம்புக்கல்னு சொல்லக்கூடியது. CO3 CO2 இந்த O3 O2Oன்னு பிரிச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற CA இங்கே இருக்கிற ஓவோட சேர்ந்து CaO கால்சியம் ஆக்சைடாக மாறுது. CO2 வாயு வெளியேறுது. இந்த வினை நடக்க வெப்பம் தேவைப்படுது. ஸோ வெப்பத்தை எடுத்துக்கிட்டு வினை நடக்குது. அது எப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா மைனஸ் வெப்பம் அப்படின்னு வினைவிடை பொருள் பக்கம் இருந்தால் வெப்பக்கொள்வினை. இது வெப்பக்கொள்வினை. வெப்பத்தை எடுத்துக்கிட்டு இரண்டாம் படி நடக்கிறதுனால, வெப்பம் உட்கவரப்படுறதுனால இரண்டாம் படி வெப்பக்கொள்வினை. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நடுப்பகுதியில் உருக்கு மண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு, முதல் படியில் வந்த கார்பன் டை ஆக்சைடு வினை கலவையில் இருக்கக்கூடிய கல்கரியுடன் சேர்ந்து 1000 டிகிரி செல்சியஸில் கார்பன் மோனாக்சைடாக மாறுது. வெப்பத்தை எடுத்துக்கிட்டு இந்த வினை நடக்குது. அடுத்து அந்த கலவையில் இருக்கக்கூடிய சுண்ணாம்புக்கல் சிதைந்து கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவாகவும் மாறுகிறது. இந்த வினையும் வெப்பத்தை எடுத்துக்கிட்டு தான் நடக்குது. சரி, வெப்பம் உட்கவரப்படுறதுனால இதை வெப்பக்கொள் வினைன்னு சொல்லலாம். அடுத்து இந்த கால்சியம் ஆக்சைடு சிலிக்கான் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய சிலிக்கா மணல், ஓகேவா, இந்த மணலோட சேருது. மணலோட சேரும்போது என்ன ஆகுதுன்னா பாருங்கள், கால்சியம் ஆக்சைடின் வாய்ப்பாடு CaO, SiO2ங்கிறது சிலிக்கா மணலின் வாய்ப்பாடு. சேரும்போது Ca இங்கே இருக்கிற Ca இப்படியே வந்துடுது. Si Si இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன், மொத்தம் 3 ஆக்சிஜன். இந்த CaSiO3 கால்சியம் சிலிக்கேட் கசடு உருவாகுது. இரண்டாம் பகுதி நடுப்பகுதி உருக்கு மண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு கார்பனுடன் சேர்ந்து கல்கரியில் கார்பனோட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாக மாறிச்சு. அப்புறம் சுண்ணாம்புக்கல் கால்சியம் ஆக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடாக மாறி வெப்பாற்றல் வெளிவந்துச்சு. அடுத்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய வெளிவந்த கால்சியம் ஆக்சைடு சிலிக்கா மணலோடு சேர்ந்து கால்சியம் சிலிக்கேட் கசடாக நீங்கிடுச்சு. இது இரண்டாம் படி. அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நடுப்பகுதி முடிஞ்சிருச்சு. அடுத்து மேற்பகுதி ஒடுக்கு மண்டலம், வெப்பநிலை 400 டிகிரி செல்சியஸ். மேல் பகுதி ஒடுக்கு மண்டலம் 400 டிகிரி செல்சியஸ். இதில் என்ன வினை நடக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், மேற்பகுதி ஒடுக்கு மண்டலம்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஒடுக்கு மண்டலத்தில் என்ன ஆகுதுன்னா இரும்பு தாது. ஸோ இப்போ தான் நம்மளுடைய வறுக்கப்பட்ட தாது ஃபெரிக் ஆக்சைடு தாது இருந்துச்சு. இந்த ஃபெரிக் ஆக்சைடு தாது என்ன ஆகுது? இரண்டாம் படியில் வெளிவந்த நடுப்பகுதியில் வெளிவந்த கார்பன் மோனாக்சைடும் வினை கலவையில் இருக்கக்கூடிய வறுக்கப்பட்ட தாதுன்னு சொல்லக்கூடிய ஃபெரிக் ஆக்சைடோடு சேருது. 400 டிகிரி செல்சியஸில் என்ன ஆகுது? இரும்பாக மாறுது. கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேறுது. எப்படி பாருங்கள், இந்த Fe2 2Fe வந்துருச்சு. அடுத்து இங்கே இருக்கிற 3 கார்பன் மோனாக்சைடு,
இங்கே இருக்கிற 3 கார்பன் அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே 3 ஆக்சிஜன், 3 போட்டால் எல்லாத்துக்கும் காமன். இங்கே 3 கார்பனும் 3 ஆக்சிஜன், இங்கே 3 ஆக்சிஜன், O3னா 3 ஆக்சிஜன், மொத்தம் 6 ஆக்சிஜன். இங்கே 3 இங்கே 3 6 ஆக்சிஜனும் 3 கார்பனும் சேர்ந்து 3CO2 கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக மாறுது. Fe2O3 ஃபெரிக் ஆக்சைடு வறுக்கப்பட்ட தாது கார்பன் மோனாக்சைடுடன் 400 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் போது இரும்பாகவும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவாகவும் மாறுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? மேற்பகுதியில் தான் இதான் நடக்குது. ஒடுக்கு மண்டலம்னு சொல்லுவாங்க. Fe2O3 3 மோல் கார்பன் மோனாக்சைடு இரண்டாம் படியில் வந்த கார்பன் மோனாக்சைடுடன் சேர்ந்து 400 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தும் போது Fe2O3ல் இருக்கக்கூடிய Fe2 2Fe இரும்பாக படியுது. இங்கே இருக்கிற 3 ஆக்சிஜன், இங்கே இருக்கிற 3 ஆக்சிஜன் 3 கார்பனோட சேர்ந்து 3CO2 வாயுவாக மாறுது. ஓகேவா, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கசடை என்ன பண்ணிடுறோம், நீக்கிடுறோம். நீக்கிய பிறகு உருகிய இரும்பு கிடைக்குது. ஓகேவா, இந்த கசடுன்னு சொல்லக்கூடிய CaSiO3 சொன்னோம் இல்லையா, இந்த CaSiO3ங்கிற கசடை நீக்கிடுறோம். கசடை நீக்கினதுக்கப்புறம் நீக்கிய பின் உருகிய இரும்பு வந்து உலையின் அடியில் சேகரிக்கப்படுகிறது. இவ்விரும்பு மீண்டும் முறுக்கப்பட்டு விதவித அச்சுகளில் வார்க்கப்படுவதால் இது வார்ப்பிரும்பு எனப்படும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், கீழ்ப்பகுதி, நடுப்பகுதி, மேற்பகுதி இதெல்லாம் ஒடுக்கு மண்டலத்தில் Fe2O3 வந்து எப்படி மாறுச்சு அப்படின்னா Fe2O3 Feயாக மாறுச்சு. ஸோ அப்போ கசடு வெளியே வந்துச்சு இல்லையா, CaSiO3ங்கிற கசடு இதை வழியாக நீக்கிடுறோம். கசடு நீக்கிடுறோம். நீக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு வெளியேறும் பகுதி, இதுதான் இரும்பு வெளியேறும் பகுதி. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் இரும்பு வெளியேறும் பகுதி. ஓகேவா, இந்த பகுதியின் வழியாக என்ன ஆகுது, இரும்பு வெளியேறுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த பகுதியின் வழியாக இரும்பு வெளியேறுது. பாருங்கள், கீழ்ப்பகுதி, நடுப்பகுதி, மேற்பகுதியிலிருந்து இரும்பு வந்து கிடச்சி அந்த இரும்பு தனியாக இந்த வழியாக வெளியேறிடுது. கசடெல்லாம் நீக்கிறது. கசடெல்லாம் நீக்கினதுக்கப்புறம் இரும்பு கிடைக்குது, உருகிய இரும்பு கிடைக்குது. இந்த இரும்பை மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இரும்பை மீண்டும் முறுக்கி விதவித அச்சுகளில் வார்க்கப்படுவதால் இதை என்னென்னு சொல்லலாம்னா வார்ப்பிரும்புன்னு சொல்லலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இரும்பின் தாதுக்கள் யாவைங்கிறது ஒரு 2 மார்க்கு. அடுத்து இரும்பின் முக்கிய தாதுவில் இருந்து, ஓகேவா, இரும்பை எவ்வாறு பிரித்தெடுப்பாய், ஒரு 5 மார்க்கு ஒரு 2 மார்க் சொல்லியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா படித்து கெமிஸ்ட்ரி எழுதுங்க. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒபே பண்ணுறதே கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டான ஆன்சர் எழுதி சென்ட் பண்ணுங்கள், நேமோடு சென்ட் பண்ணுங்கள்.